பிள்ளைய பெத்தவன் தான் அப்பா. பிள்ளையோட வந்தவளை வச்சுக்கிட்டவன்லாம் அப்பா இல்ல. இங்க நடக்கிறது எனக்கு பிறந்த பையனோட பர்த்டே பார்ட்டி. நீ எப்பவும் ஆதித்யாக்கு ஒரு அங்கிள் தான், மறந்துடாத அசோக். அங்கிள் அங்கிளாவே இரு, புரியுதா? ஹாப்பி பர்த்டே ஆதி. ஹாப்பி பர்த்டே ஆதி. நல்லா இருக்கியாப்பா? நான் யாரு தெரியுதா உனக்கு? உன் தாத்தாப்பா. நல்லா வளர்ந்துட்டியே, அப்படியே அப்பா மாதிரியே இருக்கியே. சத்தமா பேசாதீங்க ப்ளீஸ், எல்லாரும் பாக்குறாங்க. ஓ சாரி சாரி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனப்பா. சாரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச மாட்டேன். இந்தடா கண்ணு, இது உன் பர்த்டே கிஃப்ட். இது என்னோட கிஃப்ட், இது பாட்டியோட கிஃப்ட், இது அத்தையோட கிஃப்ட். நல்லா இருக்கா? ஏன் இவ்வளவு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு ஏற்கனவே ரூம் ஃபுல்லா கிஃப்ட் இருக்கு. ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கோம், வச்சுக்கடா. ஒரு நிமிஷம் இருங்க. ஆதித்யாவுக்கு எங்களோட ஸ்பெஷல் கிஃப்ட். தாத்தா, ரெஸ்ட் ரூம் போணும். சரி, நான் கூட்டு போறவா. பரவாயில்லப்பா, நானே போறேன். பத்திரமா போயிட்டு வா. நில்ல பூஜா. என்ன பூஜா, அம்மாவை நீ மறந்தே போயிட்டல்ல? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அப்பாவும் பிரியாமாவும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. என் மேல அவங்களுக்கு ரொம்ப பாசம். அப்படியா? ஐ மிஸ் யூ a lot. உனக்கு என் ஞாபகமே வரலையா? பூஜா, உங்க அம்மா உன்னை பத்தி தான் எப்பவுமே யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. பாரு, இன்னைக்கு கூட அழுதாங்க. ஆனா உன் அப்பாவும் பிரியாமாவும் உன்னோட அம்மா அழுகிறத பத்தி கவலையே பட மாட்டேங்கிறாங்க. இவங்க எவ்வளவு அழுது இருக்காங்க தெரியுமா? உன்னை இவங்க கிட்ட பேச கூட விட மாட்டேங்கிறாங்க. அங்கிள், நீங்க நிறைய போய் சொல்றீங்க. பூஜா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆமாமா, இந்த அங்கிள் நிறைய போய் சொல்றாரு. அன்னைக்கு கோர்ட்ல என்ன சொன்னாங்க? பிரியாமா என்ன விட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனா அவங்க என்ன விட்டு போகவே இல்லை, என் கூடவே தான் இருக்காங்க. அதே மாதிரி இப்ப நீங்க அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. நீங்க தான் அழவே இல்லையே. அம்மா அழுதுகிட்டு தான் இருந்தேம்மா. உன்னை பார்த்தல, அதான் சந்தோஷத்துல அழுக நின்னுச்சு. இல்லம்மா, நீங்களும் போய் சொல்றீங்க. உங்க முகத்துல பிளாக் பிளாக் லைன்ஸும் இல்ல, அப்புறம் ஐஸும் ரெட்டா இல்ல. என் பிரியாமா எப்பயாவது அழுதாங்கன்னா அவங்க ஐஸ் ரெட் ஆயிடும், அப்புறம் முகத்துல பிளாக் பிளாக் லைன்ஸ் வந்துரும். மா, நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்தியா அசோக், எல்லாம் உன்னாலதான். பூஜா எப்படி பேசிட்டு போறா பாத்தியா?
கோர்ட்ல நீ போய் சொன்னது அது எங்க கொண்டு விட்டுருச்சு பாத்தியா? இப்ப பூஜா என்னை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டா. வந்தனா, பூஜா விவரம் தெரியாத பொண்ணு. அதனால அவங்க அவளை மெஸ்மரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆதி மாதிரி விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. ஆதி நம்ம கூட இருக்கான், அவன் எங்கேயும் போக மாட்டான். பூஜாவை நம்ம கிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி அவங்களால ஆதியை பிரிச்சிட முடியாது. கூல். ஆதி, உனக்கு வீடியோ கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல? 1 minute. அத்தியா, இது என்னன்னு தெரியுமா? பிளே ஸ்டேஷன் போர்ட்டபிள். 1 minute. வெயிட் a minute. பெரர், எஸ், இவங்களுக்கு சேவ் பண்ணுங்க. இவங்க நம்ம கெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. அத கொடுங்க. இந்தா. டிரைவர் அங்கிள், தம்பி உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ல? இருக்கான் தம்பி, பேரு ரகு. எத்தனை வயசு ஆகுது? 10 வயசு ஆகுது தம்பி. கிரேட். அவனுக்கு இந்த gift ரொம்ப பிடிக்கும். இந்தாங்க, அவன்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுங்க. பரவாயில்ல தம்பி. இந்தாங்க, வச்சுக்கோங்க. வாட்? அப்புறம் இதெல்லாம் கூட எடுத்துக்கோங்க. இல்ல தம்பி, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் தம்பி. அட பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. உங்க பையன்கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லுங்க. மிஸ்டர் அர்ஜுன் வாங்கிட்டு வந்த gift. எனக்கு வர gift எல்லாம் சீப்பா இருக்காது, எல்லாம் காஸ்ட்லி தான். ஏன் அது இப்படிலாம் பண்ற? அப்பா உனக்கு ஆசாசியா தேடி வாங்கிட்டு வந்தப்பா. நீங்க வாங்கிட்டு வந்தது எல்லாமே ரொம்ப பழைய வெர்ஷன். லேட்டஸ்ட்ல இருக்க எல்லா நியூ வெர்ஷனையும் அசோக் அங்கிள் எனக்கு வாங்கி கொடுத்துறாரு. சிலது யூஎஸ்ல இருந்து வந்தது, சிலது லண்டன்ல இருந்து வந்தது. தாத்தா, நீங்களே சொல்லுங்க, புதுசா ஒரு பொருளை பார்த்தா அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? டிரைவர் பையனுக்கு இதெல்லாம் புதுசா தானே இருக்கும். அவன் பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஆமா ஆதி, நீ சொல்றது கரெக்ட் தான். நீ பெரிய மனுஷன் மாதிரி பேசுறது இருக்கே, அதை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அங்க பாரு, அப்பாவும் நீ இப்படி பேசுறது பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாருப்பா. அர்ஜுனோட பையன் ரொம்ப கில்லாடியா இருக்கான். அர்ஜுன் அவமானப்படுத்தணும்னு என்னை விட ஆதிக்கு தான் ஆர்வம் அதிகமா இருக்கு. சரிப்பா விடு, கிஃப்ட்ல என்ன இருக்கு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க பாட்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்றாப்பா. அவளும் இங்க வரணும் தான் நினைச்சா, அவ கால்ல ஒரு சின்ன பிராக்சர் ஆயிடுச்சுப்பா. அதனால தான் வர முடியல.
உனக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு தடவை பாட்டியை வந்து பார்த்துட்டு போறியா? அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. வரியாப்பா? ஐம் வெரி சாரி தாத்தா. அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆனதை கேட்குறப்போ எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஐ விஷ் அவங்க சீக்கிரமே கியூர் ஆகணும். ஆதி, நீ கொஞ்ச நாளைக்கு வந்து பாட்டி கூட இருந்தன்னா அவங்க சீக்கிரம் குணமாயிடுவாங்க. எனக்கும் வரணும்னு ஆசையாக தான் இருக்கு. பட் நான் அம்மா கூட இருக்கணுமே. கொஞ்ச நாளைக்கு அப்பா கூடயும் வந்து இருப்பா ப்ளீஸ். என் கூட ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு டைம் இருக்கா? நான் பூஜாக்காக தான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட வாழ்க்கையில யார் மேலேயாவது நான் அன்பு காட்டுறேன்னா அது என் பசங்க மேலதான்ப்பா. பூஜாக்காக 2வது கல்யாணம் பண்ணிப்பீங்க, ஆதிக்காக 3வது கல்யாணம் பண்ணிப்பீங்க. என் கூட ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு டைம் இருக்கா? நீங்க வர புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க. என்ன பேசுற ஆதி? நான் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேனா? அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அம்மா உங்களை விட்டு வந்திருக்க மாட்டாங்களே. அம்மா இதை சொல்லி எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்காங்க தெரியுமா? உண்மையிலே என் மேல உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க 2வது கல்யாணம் பண்ணிருப்பீங்களா? என்னால ஸ்டெப் மதர் கூட எல்லாம் இருக்க முடியாது. நீங்க வேணா அவங்க மேல அன்பு வச்சுக்கலாம், ஆனா என்னால முடியாது. இல்ல ஆதி, அப்படியெல்லாம் இல்ல. அவங்க மேல எனக்கு அன்பெல்லாம் இல்ல. நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டதே உன் தங்கச்சி பூஜாக்காக தான். நான் பூஜாக்காக தான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட வாழ்க்கையில யார் மேலேயாவது நான் அன்பு காட்டுறேன்னா அது என் பசங்க மேலதான்ப்பா. நான் சொல்றது உனக்கு புரியுதா ஆதி? நல்லா புரிஞ்சுது. பூஜாக்காக 2வது கல்யாணம் பண்ணிப்பீங்க, ஆதிக்காக 3வது கல்யாணம் பண்ணிப்பீங்க. ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஒரிஜினல் பேப்பர்ஸ் எதுவும் இப்ப கையில இல்ல. நான் எல்லா பேப்பர்ஸையும் பேங்க் லோன் ப்ராசஸ்க்காக சப்மிட் பண்ணியிருக்கேன். என்னோட பாஸ்போர்ட், ஐடி எல்லாமே, எவ்ரிதிங் இஸ் வித் them. நீங்க விசா ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்க, டிக்கெட் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் என்னோட ஒரிஜினல் பேப்பர்ஸை சீக்கிரமாவே சப்மிட் பண்ணிடுறேன். ப்ளீஸ் டூ சம்திங். இந்த பாருங்க மேடம், பாஸ்போர்ட் இல்லாம விசா ப்ராசஸ் பண்ணவே முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை மேடம். எனக்கு புரியுது சார், பட் நான் தான் என் பேப்பர்ஸை நாளைக்கே கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்றேன்ல. பிரியா. ப்ளீஸ் ட்ரை டு. இதுக்கப்புறமும் பாஸ்போர்ட் விசா எதுவும் தேவையில்லை. எனக்காக நீயே இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிற. ஏன், என்னாச்சு? நாம எப்படியும் டிக்கெட் எடுத்து தானே ஆகணும். வா, முதல்ல இங்கிருந்து போலாம். ஏன் வான்னு சொல்றேன்ல. வா பிரியா. சார், எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு? எப்படியும் நம்ம டிக்கெட் எடுத்து தானே ஆகணும். பிரியா, நம்ம எப்படி கட்ட போறோம்? நம்ம கிட்ட தான் காசு இல்லையே. காசு இல்லாம எப்படி? லிசன், நீங்க ஏன் அப்செட் ஆகுறீங்க? பணம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு.
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேங்க் மேனேஜரா இருக்காரு. அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எப்படி இன்னும் 1-2 நாள்ல ஃபுல் கேஷ் அரேஞ்ச் பண்ணிடுறேன்னாரு. See, I'm very confident. என் மேல நம்பிக்கை இழக்காதீங்க ப்ளீஸ். நான் கேட்டு சொல்றேன். இந்த ஈவென்ட் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா உனக்கு ஒரு கிராண்ட் பார்ட்டியே வச்சிருவேன். ப்ராமிஸா மேடம்? ப்ராமிஸா மனு சார்? சிப்ஸ் எடுத்துக்க. Thank you so much. சிப்ஸுக்கா? மனோஜ், நான் எவ்வளவு பயந்து போயிருந்தேன் தெரியுமா? நீ மட்டும் இல்லன்னு வச்சுக்கோயேன், நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியல. ஏய், நம்மளுக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? எதுக்கு பிரிச்சு பேசுற? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டேன். நீ பண்ண ஹெல்ப்பால தான் லொகேஷனை பார்த்ததுமே என் பாஸ் என் மேல அவ்ளோ இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. இந்த பார்ட்டிக்கு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல இருந்தெல்லாம் வருவாங்க. சிஇஓ, எம்டி, எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாரும் அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வருவாங்க. ஒரு செலிபிரிட்டி மீட்டிங் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோயேன். இந்த மனோஜ் என்ன பண்ணாலும் அது திருவிழா மாதிரி தான் இருக்கும். அதை சீக்கிரம் நீ பார்க்க தானே போற. சரி, நீ என் கூட வா. நான் என் பிளான்ஸ் எல்லாம் உனக்கு காமிக்கிறேன். எங்க வைஷு? வீட்ல தான். வேணாம் வைஷு, வீட்ல அங்கிள் ஆன்ட்டிலாம் இருப்பாங்க, தேவையில்லாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. மனோஜ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதுல என்ன இருக்கு? அதுவும் இல்லாம பெரியம்மாவும் பெரியப்பாவும் வீட்ல இல்ல. அப்படியே இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஹே, வரியா போலாம்? இப்போ நீ என் கூட வந்தனா உனக்கு ஒரு ஃபில்டர் காஃபி கொடுப்பேன். வா. மேட்ரு ஓவர். இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல எல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. வீட்ல யாரும் இல்லையா? இதுல ஃபில்டர் காஃபி வேற. மனோஜ், வரியா இல்லையா? இதோ வந்துட்டான். இது அப்பாக்கு. அப்பா, பாத்து பாத்து. எல்லாரும் வந்தாச்சா? சரி, கேக் கட் பண்ணலாமா? சரி. கேக் கட் பண்ணலாமா? இந்தா. அண்ணா ஒரு நிமிஷம். என்ன பூஜா? கேக் கட் பண்றதுக்கு முன்னால ஐஸ் க்ளோஸ் பண்ணி விஷ் கேளு. எதுக்கு அப்படி பண்ணணும்னு பிரியாமா சொல்லிருக்காங்க. கேண்டில்ஸ் ப்ளோ பண்றதுக்கு முன்னாடி நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது வேண்டிக்கிட்டா அது நம்மளுக்கு கிடைக்குமா? இதெல்லாம் நம்பலாமா? இதுக்கு மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. இதெல்லாம் ஸ்டூபிடா இருக்கு. இல்லனா கண்டிப்பா நடக்கும். நீ கேண்டில்ஸ் ப்ளோ பண்ணு, உனக்காக நான் விஷ் கேக்குறேன். சரி ஆதி, நீ கேண்டில ப்ளோ பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆதித்யா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆதித்யா. ஹாப்பி பர்த்டே டு ஆதித்யா. ஹாப்பி பர்த்டே டு யூ.
முதல்ல அம்மாக்கு. தேங்க்யூ. இது அப்பாக்கு.